ஹலோ நண்பர்களே, இன்றைய முயற்சிக்கான பதிவில் கொஞ்சம் மனதை பற்றி பார்ப்போம். என்னை வழிநடத்துகிற மிக அற்புதமான ஆற்றல் வாய்ந்த ஒரு அமைப்பு இந்த மனது. சில வேளை அதுவே குழப்பமடையுது, அதுவே ஆரோக்கியத்தையும் பேணுது. இதில் நாங்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ளணும், கருத்தில் வைத்து கொள்ள வேணும். நாங்கள்லாம் சொல்லுவோம், மனசு ஒரு குரங்கு போல, அது அலைவாய்ந்து கொண்டு தான் தெரியும் என்று. சில வேளை சொல்லுவோம், என் மனசை அடக்க முடியல, அது காட்டு குதிரை மாதிரி கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கு தன் திசையை நோக்கி, அது என் திசை நோக்கி ஓடுதில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அதையே நாங்கள் ஏன் இப்படி யோசிக்கிறதில்லை, என் மனது ஒரு குழந்தை போல என்று. காரணம், ஒரு குழந்தை எவ்வாறு பயிற்றுவிக்கப்படுகிறதோ, அது எவ்வாறு பராமரிக்கப்படுகிறதோ, அது என்னென்ன விடயங்களை கிரகித்து கொள்கின்றதோ, அதுவே அதனுடைய வாழ்வியலாகின்றது. இதே போன்றுதான் எங்களுடைய மனதும். அதை நெறிப்படுத்தி வழிப்படுத்தாத வழியில் சென்றதால் நாங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு காட்டு குதிரையாகவும் ஒரு குரங்காகவும் இவ்வளவு காலமும் வழி தவறி போய்விட்டது. ஆனால் நாங்கள் பயிற்சி முயற்சி என்னும் 2 கடிவாளங்களின் மூலமாக, சிறந்த சிந்தனை ஆற்றல்கள் மூலமாகவும் நேர்மறையான சிந்தனைகள் மூலமாகவும் எங்களுடைய மனதினை தெளிவுபடுத்தி வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் அமைதியையும் அனுபவம் செய்ய முடியும். எனவே எதிர்மறையான ஆற்றலை தூண்டக்கூடிய விடயங்களை ஒதுக்கி விடுவோம். நற்சிந்தனை கருத்துக்களை உட்கிரகித்துக் கொள்வோம். கடந்தவையை கடந்தவையாக எண்ணி அதன் ஆயுளை வளர்ப்பதை இறக்கச் செய்து விடுவோம். நாங்களோர் சக்தி படைத்த மனமுடையவர்களாக வாழ்வோம்.